பொறுப்பு துறப்பு. தலைவர் அந்த அரேஞ்ச்மெண்ட்ஸ்லாம் பண்ணிக்கிட்டு இருக்காரு. நம்மளோட குக் வந்து இன்கிரீடியன்ஸ் மட்டும்தான். நம்ம போதும் டாடி தண்ணி ஊத்துனி அவங்க இல்லை. எல்லாரும் வந்து யூடியூப் வீடியோல யூஸ்வலா என்ன பண்ணுவாங்கன்னா அடுக்கலாம் ப்ரோ சக்ஸஸ் தான் ப்ரோ மெயின் கண்டென்ட் கை ஆஃபர் செய்ய வேண்டும். பக்கத்தில் வாங்க கேமரா கருவேப்பிலை போட்டுக்கிட்டோம். இன்ட்ரோ கொடுக்கலாம் தம்பி, எனக்கு பிளாக்காக இருக்கீங்க எனக்கு நிகேஷ். ஓகே. ஸோ வணக்கம் நண்பர்களே. இன்றைய வீடியோ வந்து நாங்கள் வந்து எப்போ போல வருஷத்துக்கு கொஞ்சம் நீட்டாக போடுவோம் சொல்ல மாதிரி நீட்டாக போட்டிருக்கோம். ஸோ இது இட்ஸ் ஒன் ஆஃப் குக்கிங் வீடியோ. ஸோ இன்னைக்கு நாங்கள் என்ன பண்ண போகிறோன்னா மஷ்ரூம் பிரியாணி பண்ண போகிறோம். ஸோ அதுக்கான இன்க்ரீடியன்ஸ் தான் இப்போ பார்க்க போகிறோம். ஸோ முதல்ல வந்து மஷ்ரூம், கேமராமேன் நல்லா காட்டுங்க. இதுதான் மஷ்ரூம். ஓகே, மஷ்ரூம் 75 ரூபாய். ஓகே. அதுக்கப்புறம் எப்போ போல பாஸ்மதி ரைஸ். இது வந்து ஷாருக்கான் இல்லை ப்ரொமோஷன் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ வந்து மைதா பொடி நாங்கள் வச்சுருக்கோம், மைதா மாவு. இது வந்து அது ஒரு சைட்ஸ் பண்ணுறதுக்காக. இது விட்டால் வந்து மல்லி இலை, புதினா இலை, அப்பளம். இதுவும் சைட்ஸ் பண்ணுறதுக்காக சோயா. அங்கே எதுவும் இருக்குதேப்பா தம்பி. அப்புறம் இஞ்சி பூண்டு எப்பவும் ரொம்ப தேவையான விஷயங்கள். இங்கே இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா தக்காளி, வெங்காயம் இருக்குது. எல்லாத்துக்கும் ரொம்ப முக்கியமான விஷயம். ஸோ அதாவது வந்து இன்க்ரீடியன்ஸ் மட்டும்தான். நம்ம குக்கிங் பண்ண போகிறது எப்போவுமே வந்து நம்ம 5 பேர் இருக்கோம். 5 பேர் இருக்கோம், அதனால பாருப்பா 5 பேர் இருக்கோம், அதனால 3 கப் ரைஸ், பாஸ்மதி ரைஸ், ஒன்னியோ 2 3 ஆமா. இனி இருக்கும் போது டிஸ்டர்ப் பண்ணாதீங்க சௌரிஸ். இஞ்சி கொஞ்சம் ரொம்ப பெருசாக இருக்குது, இது பத்தாது. இப்போ எப்படி ப்ரொஃபஷனல் செஃப் இப்போ வந்து ஊற வைக்கணும் ஃப்ரெண்ட்ஸ். அதாவது பாஸ்மதி ரைஸ் எப்போவுமே குக் பண்ணது முன்னால் நம்ம 15 நிமிடம் ஊற வைத்தால்தான் பாஸ்மதி ரைஸ் நன்றாக இருக்கும். முதல்ல நாங்கள் என்ன பண்ண போகிறோம்னா மஷ்ரூம் கழுவ போகிறோம் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ வாங்க எல்லாரும் போகிறோம். ஓகே. ஓகே, அதாவது வந்து பக்கத்துல வாங்க கேமராமேன். நான் வந்து மஷ்ரூம் வெட்ட போறேன். நம்ம ஏகே வந்து தக்காளி, வெங்காயம் வெட்ட போறாங்க. ஸோ ஒரு மதுரை மாசுடா, நாங்க தன பாப்போம் பல கேசுடா. One eternity later. அதாவது பாதுகாப்பு முக்கியம் நண்பரே. இஞ்சி பூண்டு நம்ம வந்து கடையில் வாங்குறது தீங்குனால நாங்களே பண்ணிட்டோம் ஃப்ரெண்ட்ஸ். அரைக்க போகிறோம் ஃப்ரெண்ட்ஸ். நல்லா பூட்டிக்கடா ப்ரோ. போதும் டாடி தண்ணி ஊத்துனி அவங்க இல்லை. இப்படி ஆயிரும் ஃப்ரெண்ட்ஸ். இன்னும் கொஞ்சம் தண்ணி போடணும். இன்னும் சரி தண்ணி போடணும்.
இப்போ பார்த்துக்கிட்டிங்கன்னா நமக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட் கிடச்சிது நண்பர்களே. அதாவது பார்த்தீங்கன்னா வெங்காயம் வெட்டியிருக்கோம், தக்காளி, மஷ்ரூம், நாங்கள் ரைஸ் ரெடி ஆக்கிது, இஞ்சி கார்லிக் பேஸ்ட் ரெடியாக இருக்குது. கை அடிச்சு நரம்பெல்லாம் செத்து போயிருக்கு. அதாவது நண்பர்களே, வெட்டி வச்ச காய்கறிகள் அப்புறம் வந்து ஊற வைத்த பாஸ்மதி ரைஸ் எல்லாம் ரெடி ஆயிருக்கு. இங்கே பார்த்தீங்கன்னா குக்கரில் வந்து இன்னும் போடலை. தலைவர் அந்த அரேஞ்ச்மெண்ட்ஸ்லாம் பண்ணிக்கிட்டு இருக்காரு நம்மளோட குக். உங்களோட குக் பாருங்க நண்பர்களே. யாரா மூடுத்தாயோலி. இங்கே பார்த்தீங்கன்னா எல்லா மசாலா ஐட்டங்களும் இருக்கு. இதுதான் நாங்கள் இன்னைக்கு யூஸ் பண்ண போகிறோம். ஸோ இங்கே பாருங்க கரெக்டாக. ஓகே கேமராமேன். ஓகே, ஸோ கொஞ்ச நேரத்தில் பிரியாணி ரெடியாக நினைக்கிறேன். ஓகே, அதாவது நண்பர்களே ப்ராசஸ் ஸ்டார்ட் ஆயிடுச்சு. இங்கே வாங்க. எண்ணெய் ஊற்றே போகிறோம். எண்ணெய் ஊற்றுறாரு ஃப்ரெண்ட்ஸ். இது பார்த்தீங்கன்றால் இது சாப்பிட்டால் உங்கள் கொலஸ்ட்ரால் எல்லாம் போடும். ரொம்ப நல்லது, கிருஷ்ணருக்கு ரொம்ப பிடிக்கும். அது வெண்ணடா, வெண்ணெய். இது நெய். எல்லாரும் வந்து யூடியூப் வீடியோல யூஸ்வலா என்ன பண்ணுவாங்கன்னா ஃபர்ஸ்டே இந்த இலவெல்லாம் தூக்கி போட்டுருவாங்க. ஆனா நான் அப்படி பண்ண வேணாம். நான் வந்து போட போறது வெங்காயம். இது ஏன் ஒரு சயின்ஸ் இருக்கு வரேன். நம்ம ஏன் ஃபர்ஸ்டே வெங்காயம் போடுறோம்னா இந்த ஸ்பைஸை வந்து டைரக்டா ஹீட்டிங் ஆயில்ல போட்டா ஸ்பைஸோட ஃப்ளேவர்லாம் காத்தோட காத்தா பறந்துடும். ப்ரோ டிப்ஸ் யூஸ் பண்ணிக்கோங்க. அடுத்து நம்ம என்ன பண்ண போறோம்னா இப்போ நான் ஸ்பைசஸ் போட போறோம். ஸ்பைஸ் போட்டா லைட்டா வெடிக்கும். அதெல்லாம் கொஞ்சம் தள்ளி வந்துடும் ஃப்ரெண்ட், தள்ளி வந்துடும். கரண்டி இருக்கவே இல்லை. ஜிஞ்சர் கார்லிக், வெங்காயம் லைட்டா வதங்கினுடன் ஜிஞ்சர் கார்லிக்கே போடுவோம். கிள்ளி தான் போடுவாங்க, ஆனா நான் அள்ளி போடுவேன். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், புதினா ரெடி. அதே ஃப்ரெண்ட்ஸ் கொத்தமல்லி அதையும். பிரியாணியில் கொத்தமல்லி போடுவாங்க. ஆமாம், ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதெல்லாம் அப்படியே மிக்ஸ் ஆகுது. தக்காளி போட்டோம். அப்புறம் ரொம்ப முக்கியமான விஷயம் சொரணை. அதாவது தக்காளி போட்டால் உப்பு போடணும். அதனால இப்போதைக்கு இவ்வளோ உப்பு போட்டு எங்களுக்கு கொஞ்சம் சொரணை அதிகமாக தேவைப்படுது. அதனால நாங்கள் கொஞ்சம் அதிகமாக உப்பு போட்டுக்கிறோம். அடுத்தது வந்து மசாலாஸ் போட போகிறோம். ஃபர்ஸ்ட் உப்பு லைட்டாக போட்டு கிண்டிக்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நான் கொஞ்சம் கஞ்சா அடித்த மாதிரி பிரியாணி பண்ணுவேன். ஃபர்ஸ்ட்டு கொரியாண்டர் பொடி, அதாவது தனியாத்தூள் நண்பர்களே, தமிழாக்கம் நான் செய்கிறேன். அடுத்தது என்னவென்றால் சக்தி பிரியாணி மசாலா. எனக்கும் கவரேஜுக்கும் அதிகமாக கஞ்சா இருந்தால் தான் பிரியாணி பிடிக்கும். பச்சை கலர்ல எல்லாம் கஞ்சா தான். அதுக்கப்புறம் பிரியாணி மசாலாவும் பத்தாது என்று கரம் மசாலா போட போகிறோம். வரமாட்டானே, அது வரைக்கும் வேற ஏதாவது போட்டுக்கிட்டே இருக்கணுமா நான். வந்துட்டாரு. அசையாத மரம் ஒன்று உயிர்ந்தது கீழே. இது இல்லடா, அஞ்சரை பெட்டிக்கு அர்த்தம் தெரியுமா உனக்கு? ப்ரோ இது எங்க ப்ரோ பெட்டி? ஏன் அந்த சர்க்கிளா இருக்கும் தெரியுமா? அறிவு கிட்ட இதுதான் அஞ்சரி பெட்டி நண்பர்களே. அஞ்சரி பெட்டினா இவனை மாதிரி வாலி எது எடுத்துட்டு வந்துடாதீங்க. இப்போதான் நம்ம முக்கியமான 2 இன்க்ரீடியன்ட் டூமரிக் போட போகிறோம் ஃப்ரெண்ட்ஸ். அடுத்தது சில்லி பவுடர். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இந்த இருந்தால் நீங்கள் குயிக்காக பண்ணணும், எங்களை மாதிரி லேட் பண்ணிடாதீங்க. ஏன்னா எங்கள் டீமில் இந்த மாதிரி இருக்கானுங்க. இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிட்டு இப்போ நம்மளுக்கு பார்க்குறதுக்கு கொஞ்சம் டிஸ்கஸ்டிங்காக இருக்கும். இப்போ நம்ம என்ன பண்ணுறோம்னா மண்டையா சொல்றான். சூப்பர் ஃப்ரெண்ட்ஸ், இருக்கு கொட்டிட்டோம். முக்கியமான விஷயம் நண்பர்களே, நம்ம மஷ்ரூமை இறக்க போகிறோம். மஷ்ரூமை இறக்கிட்டு ஒரு மிக்ஸ் பண்ணணும். அந்த
அந்த மிக்ஸ் பண்ணிக்கினேன். அடுத்தது இப்போ தான் அந்த மசாலாவை நம்ம மசாலாவாக மாற்ற போகிறோம். அதுக்கு வந்து கொஞ்சம் தயிர். இப்போ மசாலாவாக மாற போறதை நீங்கள் பார்ப்பீர்கள். உப்பு டேஸ்ட் பண்ண போறோம் ஃப்ரெண்ட்ஸ். எப்படி இருக்கு உப்பு இருக்கு, இன்னும் கொஞ்சம் போடணும். இன்னும் ஓகே, இவ்வளோ உப்பு போதும். அதாவது இதோ இப்போ பார்த்தீங்கன்னா உங்கள் மசாலா கரெக்டாக ரெடியாக இருக்குன்னு எப்படி தெரியும்னா, நீங்கள் போட்ட எண்ணெயெல்லாம் மேலே மிதக்கும். அப்படி என்றால் மசாலா ரெடி ஆகிடுது. ஸோ திஸ் இஸ் தி டைம். ரைஸை ஊற வைத்த ரைஸ் எடுத்து போடலாம் வாங்க. ரைஸ் போட்டவுடன் பொறுமையாக மிக்ஸ் செய்யவும். வேகம் மிக்ஸ் செய்தீங்கள் என்றால் பாஸ்மதி ரைஸ் நொறுங்கி விடும். அது ஏற்கனவே இது வந்து கொஞ்சம் குட்டி பாஸ்மதி ரைஸ் தான். ஸோ நவ் இஸ் த டைம். நம்ம வந்து தண்ணி ஊற்ற போகிறோம். அதாவது 1 கப் ரைஸ் 1.5 கப்ஸ் தண்ணி. ஸோ நம்ம 3 கப் போட்டிருக்கோம். 3 into 1.5. எடிட்டர் மக்குகுதி. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நல்ல கலக்கிக்கலாம். ஃபுல் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. We are coming to the end of the biryani. உப்பு சுத்தமாக இல்லை. கொஞ்சம் உப்பை நம்ம போட்டுக்கொள்வோம். ஓகே, இவ்வளோ போதும் நம்புவோம். உப்பு கை தெரியட்டும்டாடி. உப்பு பார்க்க போகிறோம். ஊதிட்டு இல்லை. ஆமாம், உப்பு எவ்வளோ? இன்னும் வேணுமா? இல்ல, சூப் மாதிரி குடிச்சா நல்லா இருக்கு. ஆனா சோறு போடும்போது சோறு போடும்போது ஓகே தான் நினைக்கிறேன். உனக்கு உப்பு கறிக்குதா? கறிக்கல எங்களுக்கு இந்த வீடியோக்கு அப்புறம் அடுத்த வீடியோல நீங்க எங்களுக்கு ஏதாவது கிரிட்டிசிசம் இருந்துச்சுன்னா சொல்றேன். எனக்கு அதனால வந்து கோவம் அதிகமாக வரும். ஸோ அப்படிலாம் கமெண்ட் பண்ணாம பார்த்துக்கோங்க. இல்லைன்னா கேமராமேனா இருக்கிற வந்து உங்க வீட்டுக்கு வருது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வினோதமாக ஒன்று ட்ரை பண்ண போகிறேன். இப்போ இது வந்து யாருமே எடுக்காத முடிவு. ஃப்ரெண்ட்ஸ், ஸ்பெஷல் டெக்னிக்காக சோயா போட்டிருக்கோம். என்ன ஆக போகுதுன்னு எங்களுக்கும் தெரியாது. அவ்வளோதான். இனி வந்தா பிரியாணி, இல்லைன்னா கோளாறு. மூடி வைக்க வேண்டும். 9 நிமிஷத்துக்கு நம்ம இதை வைக்க போகிறோம். டைம் பார்த்துக்கோங்க கேமராமேன். தண்ணியை சூடாக்கி இருக்கோம். லைட்டு சூடு ஆனவுடன், இல்லை இன்னும் கொஞ்சம் சூடு வேணும். சூடு ஆகட்டும். சூடு ஆனவுடன் நம்ம இதே போடுவோம். ஓகே, அதாவது நண்பர்களே, நாங்கள் இப்போ வந்து சைடிஷான சோயாவுக்கு வந்து நாங்கள் வந்து மசாலா ரெடி பண்ண போகிறோம். ஸோ வாய்ஸ் அண்ட் பீச் நல்லதுதான். கொஞ்சம் சாப்பிட்டா நல்லது. மைதா இது ஏன் நிறைய போடுறேன்னா அதுக்கு ஒரு ட்விஸ்ட் இருக்கு. ஏன்னா காலிஃப்ளவர் வறுக்கணும். இந்த மசாலா தம்பி, நீ வந்து இன்னைக்கு ஒரு நாள்லயே ரொம்ப நிறைய சாப்பிட்ற நினைக்கிற. வச்சு நம்ம நைட் தான் சாப்பிடுவோம் பாரு. பக்கத்துல நான் தான். டிரான்ஸ்லேஷன் ப்ளீஸ். கடலை மாவு தானே? கடலை மாவு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், கடலை மாவு போட்டோம், இதுவும் போட்டோம். அடுத்து நம்ம என்ன 65 செஞ்சாலும் இது இல்லாமல் செஞ்சா அது 65 இல்லை. இஞ்சி பூண்டு பேஸ்ட். அதையும் நாங்கள் வேஸ்ட் பண்ண மாட்டோம் ஃப்ரெண்ட்ஸ். அதையும் லைட்டாக தண்ணியை ஊற்றி அப்படியே கழுவி விடுவோம். அவ்வளோதான். இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து நீங்கள் வந்து வெளியே வாங்குறத விட நீங்கள் இப்படி பண்ணீங்கன்னா ரொம்ப ஹெல்த்தி. ஸோ அடுத்து நம்ம என்ன பண்ண போகிறோன்னா, கலருக்காக சில்லி பவுடர் போட போகிறோம் ஃப்ரெண்ட்ஸ். இது காஷ்மீரி சில்லி பவுடரா? நான் காஷ்மீரி சில்லி பவுடரில் இருக்கும் வராது ஃப்ரெண்ட். ஓகே. லைட்டாக மஞ்சள், லைட்டாக கொரியாண்டர். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா எல்லாரும் காமனாக யூஸ் பண்ணுற கரம் மசாலா ஃப்ரெண்ட்ஸ். தட்டுறான் அப்படி ஒரு மாதிரி வயிற்று போக்கதான் ஆச்சு. அடுத்து நம்ம என்ன பண்ணுறோம்னா 65 மசாலான்னு ஒன்று விற்கும் அவங்க கடை பக்கத்தில். எதுவும் வாங்கிக்கலாம்.
65 மசாலா போடுகின்றோம் லைட்டாக. சவுண்ட் வருது. மோப்பம் பிடிக்கிற லைட்டாக அடிப்படி வந்துச்சு. மோப்ப சக்தி பார்த்தீங்களா தலைவனுக்கு. இந்த மசாலா என்னன்னு தெரியுமா ஃப்ரெண்ட்ஸ்? அவங்க யாருக்குமே தெரியாது. மட்டன் மசாலா வேற மாதிரி இருக்கும். இன்னைக்கு வந்து எல்லாருக்கும் வயிற்று கழிச்சு நாளைக்கு நாங்க பாத்ரூம் விரும்பி சாப்பிடுறது வீடியோ எடுக்கலாம். முக்கியமான ஏற்கனவே சொன்னோம் நாங்க வந்து எங்களுக்கு ரொம்ப சொரணை ஏற போகுது. கண்டிப்பாக நிறையா இருக்கணும். இப்பதான் வருது. நம்ம என்ன பண்ணணும்னா மேனுவல் பிரியாணி தனியா எடுத்து வச்சிடணும். அதெல்லாம் அடி மட்டும் மிக்ஸ் ஆகுது. தண்ணி ஊற்ற போகிறோம் ஃப்ரெண்ட்ஸ். ரொம்ப தனியாக ஊற்றினீங்கன்னா எண்ணெய் அவ்வளவும் போயிடும். இங்கே ஃப்ரெண்ட்ஸ் தண்ணி கொஞ்சம் ஊற்றிக்கிட்டோம். நீங்கள் இப்படி மிக்ஸ் பண்ணாலும் ஒரு மசாலா வரும். இப்படி பண்ணுங்க, அப்போ தான் இந்த லம்ஸ் எல்லாம் போகும். பார்க்குறது ஆய் மாதிரி இருந்தாலும் டேஸ்ட் நல்லா இருக்கும். நான் காலையில் சேர்த்து இப்படி தான் ஆயிருப்பாங்க. குறைச்சி விட வெடிச்சிரும்டா. இருக்கட்டுமா, அது உண்மை அதிருது பாரு. நான் அந்த ரப்பர் வச்சேன்ல அடியில், அந்த குக்கர்ல ரப்பர் இருக்கும் தெரியுமா? எனக்கு தெரியல. ரப்பர் பிளாக் கலர் எனக்கு தெரியல. சரி வெடிச்சா வெடிக்கலாம். நம்ம சரி ஸ்டீம் போணும் ப்ரோ. ஓபன் பண்ணு. ஸ்டீம் இருக்கு போடா. நான் ரெடியா, நான் பெரிய ப்ரொஃபஷனல் மாதிரி. தம்பி தள்ளி வா. 1 minute 37 seconds later. பார்த்து தர கையை புத்துக்காது. இது அப்புறம் வச்ச மாதிரி எனக்கு ஞாபகம் இல்லை. எல்லாம் கரெக்டா இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். இந்த லூசு போய் குழப்பி விட்டான் ஃப்ரெண்ட்ஸ். பயம் ஒழுங்கா வந்துட்டு இந்த பிரியாணி இந்த நாளே பயந்தனால நானும் பயந்து வெடிக்க போதோ சாக போதோ நினைச்சேன் ஃப்ரெண்ட்ஸ். எல்லாம் கரெக்டா இருக்கு. அது வந்து தெலுங்குல ஆந்திராலன்னு வச்சுக்கோங்க. அவ்வளவு ஆந்திரால அரசியல் பேச மாட்டேன்னு ஒரு வார்த்தை சேர்த்துக்கோங்க. புலியோட மாடா போயிட்டு தண்ணி கம்மியா தான் இருக்கு. சுடு தண்ணி தான் இருக்கு. அது மிக்ஸ் ஆகி எப்படா சமாளிக்கிறான். எண்ணெயில போட்டாதான் தெரியும் தம்பி. எப்படி ஆய்க்கின இதெல்லாம் பார்த்துட்டு எப்படி சாப்பிட போறோம்னு எனக்கு தெரியல. Much later. சேனலின் தலைவர் வந்து சோயா டேஸ்ட் பண்ண போறாரு. அவர் கையில எண்ணெய் எல்லாம் படுது. கூடலாம் இல்லை, வாயில போடு. வாயில போடுறா. நன்றாக இருக்குது. மேல கொஞ்சம் மசாலா தூவணும். கடைசி கட்டத்துக்கு வந்துட்டோம். ஃப்ரை பண்ணி வச்ச சோயாவை பெப்பர் சோயாவாக மாற்ற போகிறோம். ஜஸ்ட் புட் சம் வெங்காயம், பூண்டு இருந்தால் போட்டுக்கோங்க. எங்களுக்கு வெட்டதுக்கு சோம்பேறிக்கணும். லைட்டாக சில்லி சாஸ், கெச்சப் இல்லை, நாங்கள் சீஸ் கிடையாது, கெச்சப் ஊற்றுறது. அதுக்கப்புறம் சோயா சாஸ் ரொம்ப மைல்டு சோயா சாஸ் லைட்டாக மிக்ஸ் பண்ணிக்கலாங்க. அது ஒரு மாதிரி ஃப்ரை ஆகி மிக்ஸ் ஆகும். அந்த நேரத்தில் நம்ம கரெக்டாக வெயிட் பண்ணுங்க. இப்போ இல்லை, லைட்டாக பெப்பர் போட்டுப்போம். இது வீட்டிலே அரைத்த பெப்பர் போட்டு விட்டு சோயாவை இறங்கிடலாம். சைனீஸ் டிஷ்ல யாராவது கருவேப்பிலை பார்த்துருக்கீங்களா? பார்த்தீங்களா ஃப்ரெண்ட்ஸ், ஹனி கிளேஸ்டு சோயா மாதிரி ஆயிரும். இந்த மாதிரிலாம் சின்ன பசங்க பண்ணி கொடுத்தீங்கன்னா டெய்லி கேட்பாங்க. சோயா நிறைய பேர் கெட்டதுன்னு சொல்லிட்டு இருக்காங்க, ஆனால் சோயா நல்லது. சோயாவில் தேவையான அளவு ப்ரோட்டீன் இருக்கு. நம்ம எவ்வளோ சாப்பிட்டாலும் அதுக்கேற்ற உழைப்பு செய்தால் எதுவும் நல்லது தான். டாக்டர் ஆகிட்டேன். எல்லாரும் பப்படத்தை வந்து ஆயிலில் வறுத்து தான் பார்த்துருப்பீங்க. ஆனால் நாங்கள் கொஞ்சம் வினோதம், நாங்கள் கொஞ்சம் வேற மாதிரி. பாருங்க சாப்பிட்டு போறேன். இவ்வளவு நேரம் கஷ்டப்பட்டு போட்டதும் தோசைகள் சூடாயிடுச்சான்னு பார்த்துக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். அப்பளத்தை எடுத்துக்கோங்க. பிந்து அப்பளம், கோல்டு இட் இஸ் கோல்டு. என்ன பண்ணுறீங்கன்னா தோசைகள் சூடானதுக்கப்புறம் அதுக்கு மேலே அப்படியே போட்டுறீங்க.
போட்டதுக்கு அப்புறம் இப்போ நான் அப்போ ஒரு ரியாக்ஷன் இருக்கும் பாருங்க. மிஷன் ஃபெயிலியர், அதனால நம்ம யூஸ்வலி இதுக்கே போக போகிறோம். பப்படத்தை இப்படியே சுட போகிறோம் ஃப்ரெண்ட்ஸ். நல்லது இருக்கா? ஓகே ஓகே. இந்த மாதிரி எங்களுக்கு வேஸ்ட் ஆகிறது எல்லாத்தையும் நாங்கள் இவருக்கு கொடுத்துருவோம் ஃப்ரெண்ட்ஸ். அதனால வேஸ்டேஜுங்கிறது கிடையாது. ஆமாம், ஃபுட் வேஸ்டேஜ் வந்து ரொம்ப கெடுதல். இன்னைக்கு நம்மளுக்கு சாப்பாடு இருக்கு, ஆனால் எங்கேயோ ஒரு மூலையில் 1000 கோடிகள் ஆனால் குழந்தைகள் வந்து ஒரு சோறு இல்லாமல் கஷ்டப்படுறாங்க. வேஸ்ட் பண்ணாத நடக்க போகுதுன்னு தெரியல. பிரியாணி ஓப்பன் பண்ண போகிறோம் ஃப்ரெண்ட்ஸ். அடி பிடிச்சிச்சு, அது எனக்கு தெரியும் நண்பர்களே. ஒரு மாதிரி நல்ல டெக்கரேஷனா இருக்கு. நல்லா இருக்கு. அதுவே பாரு நடுவுல வேலிப்லாம் போட்டுட்டு நம்ம எவ்வளவு தூரம் அடி பிடிச்சிருக்குன்னு மட்டும் பார்ப்போம் ஃப்ரெண்ட்ஸ். அடியே பிடிக்கல ஃப்ரெண்ட்ஸ். அவ்வளோதான், அப்படி பிடிச்சி கலகுது ஃப்ரெண்ட்ஸ், அடியே பிடிக்கல. நல்ல மனம் வருது ஃப்ரெண்ட்ஸ், பாருங்க நண்பர்களே. அதாவது பிரியாணி வெளியே இருக்கு, சாப்பிட்டு பார்ப்போம். எப்படி இருக்கு தம்பி உப்பு டேஸ்ட்டு? உப்பு கொஞ்சம் கம்மியாக இருக்கு. ஆனால் உப்பு கொஞ்சம் கம்மியாக தான் சாப்பிடணும். ஆமாம், அதனால பரவாயில்ல அப்படின்னு நாங்கள் மெயின்டைன் பண்ணுவோம். மற்றபடி உதிரியாக பாருங்க. நல்ல ரைஸ்லாம் பூ மாதிரி வந்திருக்கு, செம்மையாக இருக்கு. அது மட்டன் நினைக்காதீங்க, சோயா வந்திருக்கான்னு பாருங்க. சோயா ஓரளவுக்கு தான். சோயா லைட்டாக தான் வந்திருக்கு ஃப்ரெண்ட்ஸ், அது தெரியும். நாங்கள் கோளாறு தான் பண்ணோம். நண்பர்களே, அருமையான சாப்பாடு நல்லா சாப்பிட்டுக்கிட்டு இருக்கோம் பாருங்க. நாங்கள் இந்த ஏகே நல்லா பண்ணியிருக்கேன் நம்புறேன். இந்த நம்பர் இருக்காரு. அதுக்கு ரொம்ப நன்றி. இதே மாதிரி நிறைய வீடியோ வேணும்னா ஒரு 4 மாதம் கேப்பில் வெயிட் பண்ணுங்க, வந்துக்கிட்டே இருக்கும். என்ஜாய். சமையல்காரனை வந்து இன்ஜினியரிங் படிக்க வச்சிருக்காங்க. இன்ஜினியரிங் மட்டும் எனக்கு படிக்க விடலைன்னா நிலவுக்கு மீன் நடி போகும் மாதிரி ஏதாவது ஆளை கண்டுபிடிச்சி அவங்களுக்கு வந்து கருவாட்டு குழம்பு நைட்டு 10 மணிக்கு பீச்சில் வச்சு கொடுப்பேன். ஆனால் என்ன பண்ணுறது, டிஎஸ்பி, எம்எஸ்பி, C++, பைத்தான் படிக்க வேண்டியதாக இருக்குது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அதை வாங்க நம்ம பிரியாணி ஓப்பன் பண்ணுவோம்.